வணக்கம். உங்களுக்குள் இருக்கும் சக்தியை உங்களுக்கு உணர்த்தி, உங்கள் இளமையை உங்களால் நிரந்தரப்படுத்தி, உங்கள் குடும்பத்தில் உள்ள அன்பு, பாசம், நேசம், இன்பத்தை நிரந்தரப்படுத்தும், உங்களால் நிரந்தரப்படுத்தும் ஸ்ரீ ஆத்ம யோகா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம வணங்கிடலாங்க. என்னை பெற்ற தாய் தந்தையை வணங்குகிறேன், பித்ருக்களை வணங்குகிறேன், என் உடலை நான் வணங்குகிறேன், பஞ்சபூதங்களாகிய இறைவனை வணங்குகிறேன். இப்போ நம்ம வணங்கி முடிச்சாச்சு. அடுத்தது தியானம். நம் எண்ணத்தை பலப்படுத்தக்கூடிய உணவாகிய அமைதியை நம்மை சுற்றிலும் நாம் ஏற்படுத்துகிறோம். கண்களை மூடிக்கணும். நம்ம கண்களை மூடிக்கணுங்க. முதுகுத்தண்டை நேராக நிமிர்ந்து உட்காரணும். ஒரு கால் மேலே ஒரு கால், உள்ளங்கை மேலே உள்ளங்கை, முதுகுத்தண்டை நேராக நிமிர்ந்து உட்காந்து கண்களை சாஃப்டாக முடிக்கணும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவுகிறது அப்படின்ற எண்ணத்தை ஒரு 10 டைம்ஸ் நம்ம மனசில் நம்ம நிலைநிறுத்தி அந்த எண்ணத்தில் உணர்வு கொடுத்து 100% நம்மளுக்கு உடல் லேசாகும்போது தெரிஞ்சுக்கலாம் நம்மை சுற்றிலும் நாம் அமைதி ஏற்படுத்திட்டோம். இந்த அமைதி எதுக்குன்னா, நம் எண்ணத்தின் உணவு அமைதி. எண்ணம் பலமாக இருந்தால் தான் மூளை செல்கள் விழிப்படையும். அப்போ தான் ரெக்கார்டிங் பொசிஷன். மூளை செல்கள் விழிப்படையத்துக்கு என்னத்துக்கு செய்கிறோன்னா, நம்ம அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோமோ அதை நம்ம மூளையில் பதிவு வச்சு அதற்கேற்றாற்போல் நம்ம உடலை இயக்கும் மூளை, நாம் இல்லை, பிரெயின். அப்போது அந்த ஸ்டேஜ் வரணும். அப்போ அதனால தான் நம்ம தியானம் பண்ணுறோங்க. இப்போது தியான நிலையிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். தியானம் பண்ணி முடித்தாச்சு. இதில் முக்கியமாக நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லேயும் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இளமை நம்ம சொல்லின்னு இருக்கோம். அந்த இளமை அப்படின்னா உடல் அழகு அப்படின்னு அந்த ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் உடல் அழகு இருக்கும். அந்த அழகு கிடையாது. நம் உடல் உள்ளுறுப்புகளின் வலிமையால் நிரந்தரப்படுத்தக்கூடிய உடல் அழகு. அது நம்ம வேலையை நாம் செய்வோம். நம்ம குடும்பத்துக்கு நம்மால் உதவி கிடைத்து கொண்டே இருக்கும். உதவி என்பது என்னென்னா பணம், பொருள் அல்ல, மகிழ்ச்சி, இன்பம், அமிர்தம். அப்போ இளமை என்பது நம்ம வேலையை நாம் இருக்கும் வரை நாம் செய்கிறதும், நம்ம குடும்பத்துக்கு உதவியாக நம்ம இருக்கிறதும். இதுதான் இளமை. இதை உணர்ந்தால் நம் உடல் உள்ளுறுப்புகளில் வலிமைப்படுத்தி நம் உடலை அந்தந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு அழகு நமக்கு வரும். அந்த அழகு நிலைநிறுத்தலாம். இன்றைக்கி நாம் உணவு ஜீரணமாகாத தன்மை அதை பற்றி பார்த்துக்கலாம். இந்த உணவு ஏன் ஜீரணமாகலை, அது எந்த வயசில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே இருக்குது. எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்தே ஜீரணமாக தன்மை இருக்குது. அதெல்லாம் நோய்கள் கிடையாது. ஒரு 40 வயசு வரைக்கும் வருது பாருங்கள் ஜீரணமாக தன்மை. அதெல்லாம் நோய்கள் கிடையாது. அது நம்ம சாப்பிட்ற விதம் ஒன்று, அடுத்தது சாப்பிட்ட ஒன்று நம்ம படுத்துறது, அப்படியே உட்காந்துக்கினே இருக்கிறது, இதெல்லாம் என்ன கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் வரும். இது கொஞ்சம் கரெக்டாக அந்த டைம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இல்லைன்னா நடந்துட்டு இப்படிலாம் இருந்தால் சின்ன வயசுலேருந்தே வர பிரச்சனை தான். ஒரு குழந்தைங்களுக்கு கூட பால் கொடுத்த உடனே அப்படியே வச்சு கொஞ்சம் அப்படியே வச்சுருந்தாலே வாமிட் பண்ணுவாங்க. கொஞ்சம் முதுகு தட்டினா அந்த ஜீரணமாகிடும். அதுமாரி ப்ராப்ளம் இருக்குது. இது ப்ராப்ளமே கிடையாது. இது நம்ம ப்ராப்ளமாக எடுத்தாந்துடுறோம். இதே பாருங்கள் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்தமாரி பிரச்சனை வந்தால் என்ன செய்கிறது அப்படின்னா, எல்லோரும் நினைக்கிறாங்க 50 வயசு மேலே வரும்போது இந்தமாரி பிரச்சனை வந்தால் இது நோய் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. நம்ம நோயினா என்ன காரணம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருக்குங்க. ஸோ நோய் என்பது உடல் உள்ளுறுப்புகள் வலிமை குறைவதால் எதிர்ப்பு சக்தி இல்லை, அதனால் நோய்கள். அந்த வலிமை குறைவதால் என்ன ஒன்றா உள்ளுறுப்புகள் பலம் இல்லைன்னு அர்த்தம். அப்போது இது வயசாகிறதாலையா அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். நம்ம ஒவ்வொரு கிளாஸும் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்துருந்தீங்கன்னா, வயசாகிறதால உள்ளுறுப்புகள் வலிமை குறைஞ்சு நோய்கள் ஏற்படுதா, இல்லை நம்ம பராமரிக்காததால் உடல் உள்ளுறுப்புகள் வலிமை குறைஞ்சு நோய் ஏற்படுதா, ஈஸியாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா 6வது அறிவை இப்போ முழுமையாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போது வயசாகிறதால இல்லை, பராமரிக்காததால். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கோ, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குன்ட்டு பித்தப்பை எடுத்துடுறாங்க. அடுத்தது அப்பண்டிஸ் ப்ராப்ளம் அப்படின்ட்டு அடிக்கடி வயிற்று வலி வரும். அப்போ நான் சிறுகுடல் வால் இருக்கு பாருங்கள், அதை கூட கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த சிறுகுடல் வாலில் போய் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு பாருங்கள், அது டெட் என் சிறுகுடல் வால் அங்கே போய் சேர்ந்துருது, கொஞ்சம் போய் சேர்ந்துருது. அது வெளியே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை.
ஏன்னா நம்ம நின்ன பொசிஷன் இப்படி இந்த பொசிஷனில் இருக்கோம். குடல் வால் டெட் பொசிஷன். அதில் போய் நின்றுட்ட உடனே அங்கேருந்து வரல, அங்கே எல்லாமே போய் கொஞ்சம் கொஞ்சமாக நின்று அந்த இடத்துல ஒரு இன்சுலின் வரும். அந்த இன்சுலினை வரவிடாமல் தடை பண்ணிடுது. அதனால அந்த இன்சுலின் கெட்டு போகிற மாதிரி இது. அந்த இன்சுலின் கெட்டு போது குடல் வால் கெட்டு போகல. அந்த இன்சுலின் கெட்டு போயிட்ட உடனே என்ன ஆகுது, அந்த இடத்த ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துறாங்க நிறைய பேர். அப்படிஸ் ப்ராப்ளம் இதில் அந்த சிறுகுடல் வாலை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணதால் அவங்களுக்கு சீர்நிலைக்கு வந்துடுதா அப்படின்னு பார்த்தா வயசான உடனே அதிகமாக அவங்களுக்கு பிரச்சனை ஆகிடுது. அதே தான் பித்தப்பை எடுத்துடுறாங்க நிறைய பேர். அந்த பித்தப்பை எடுத்தவங்களுக்கு நம்மக்கிட்ட ஏன்னா ஒவ்வொருத்தவங்க கிளாஸ்க்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருந்திருக்கு. ஆனால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியுமா அவங்களாலன்னு பார்த்தா அந்த உள்ளுறுப்புகள் எடுத்துகிட்ட பேர் எப்படிங்க வெளியே வர முடியும்? அது எடுக்கிறதுக்கு முன்னாடி 100% சீர்படுத்தலாம். அது எப்படி சீர்படுத்த முடியும்? அது கெட்டு போச்சே அந்த இடம் அப்படி இல்லை. நம்ம உள்ளுறுப்புகள் அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது, வலிமை குறையும். அதோட வேலையை அது செய்ய முடியாத அளவுக்கு வலிமை தான் குறையும், தவிர கெட்டு போகிற அளவுக்கு போகாதுங்க. அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன ஆகுது, அது வலிமை குறைஞ்சிட்ட உடனே அதுக்கு தேவையானது கிடைக்கல, சக்தி இல்லை. அதுக்கு சக்தி என்ன தேவை, அங்கிருந்த கழிவுகள் தடைகளை அகற்றணும். அந்த தடைகளை அகற்றுவதற்காகத்தான் நம்ம ஆசனங்கள். அப்போ அந்த ஆசனங்கள் பண்ண அந்த குடல்வால் டெட் எண்டில் நிற்கிற தேவையில்லாத கழிவுகள் வெளியே வர தொடங்கிடும். வெளியே வந்துட்டு அந்த இடம் சுத்தமாகிடும். அப்போ அந்த இடத்துல சுத்தமாகிட்டோம்னா இன்சுலின் நல்லா சுரக்கும். அந்த இன்சுலின் எதுக்கு அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடை டைஜஷன் பண்ணுற சக்தி அதுக்கு இருக்குது. அதேமாதிரி பித்தப்பையில் ஒரு இன்சுலினும் அப்படி தான். அப்போ அது நம்ம உள்ளுறுப்புகள் அந்த உறுப்புகளை எடுக்கக்கூடாது. நம்ம உள்ளுறுப்புகளை அனாவசியமாக எடுக்கக்கூடாதுங்க. எல்லா உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது. அதை உணர்றதுக்கு தான் 6வது அறிவு இறைவன் கொடுத்துருக்காரு. நம்ம உள்ளுறுப்புகள் அவ்வளோ சீக்கிரத்தில் பழுதடையாது, அதாவது டேமேஜ் ஆகாது, வலிமை குறையும். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ வலிமை குறையறதுக்கு காரணம் அங்கே தடைகள், அதுக்கு தேவைகள் கிடைக்கல. அதனால் அதை நம்ம உணர்றதுக்கு 6வது அறிவு இறைவன் கொடுத்துருக்காரு. அந்த தடைகளை எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா எந்த ஒரு மருந்து மாத்திரைகளாலும் முடியாதுங்க தடைகள் எடுப்பதற்கு. நம்ம உடல் உள்ளுறுப்புகளாகிய இரத்த நாளங்கள், நரம்புகள், தசைகள், எலும்புகள் இதனோட அழுத்தங்களின் மூலமாக அந்த தடைகள் எடுக்க முடியும் 100%. அப்போ நம்மளால் மட்டும்தான் அந்த தடைகள் எடுக்க முடியும், வேறு யாராலையும் எடுக்க முடியாது. அதுதான் ஆசனம். அப்போ அந்த தடைகளை எடுத்துட்டோன்னா அங்கே தடைகள் எடுத்துகிட்ட பிறகு அது தேவைகள் கிடைக்கும். தேவைகள் எடுத்துகிட்டு போய் வலிமையாக இருக்கும். வலிமையாக இருக்கும்போது எதுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்? அப்போது வயசாகிறதால உள்ளுறுப்புகள் வலிமை குறையதை தவிர குறையுது, வலிமை குறையுது. ஏன்? வயசாகிறதால, பராமரிக்காததால். அதை மைண்டில் வச்சுருங்க. அப்போது வயசாகிறதால கிடையாது, வயசை நம்ம நிர்ணயம் பண்ணிக்கூடாது. அந்த வயது என்பது யார் நிர்ணயித்தது அதை யோசிச்சு பாருங்கள். மனிதர்கள். நாம் தான் நிர்ணயித்தோம், இறைவன் நிர்ணயிக்கவில்லை. இந்த வயசு அப்படின்னு இல்லை, காலங்களை நிர்ணயித்திருக்கிறார், அது தெரியும். வயசு நிர்ணயிக்கலை, அப்போ மனிதர்கள் நிர்ணயித்தது. ஏன்னா இந்தந்த வயசில் இந்தந்த நோய்கள், அதாவது ஒவ்வொரு நோய்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் வரும். இந்த வயசில் இந்த கட்டாயம் இந்த நோய் தான் கிடையாது, வயசாக நோய்கள். இது மனிதர்கள் உணர்ந்தது. அந்த வயசாததால் ஏன் நோய்கள் அது உணராதது? ஏன்னா 6வது அறிவை முழுமையாக பயன்படுத்தினா அது உணர்ந்துடலாம். இப்போ நம்ம 6வது அறிவை முழுமையாக பயன்படுத்துகிறோம், அதனால் ஈஸியாக உணர்றோம். அப்போது வயதாவதால் நம் உடல் உள்ளுறுப்புகள் வலிமை குறைந்து நோய் வருவதில்லை, டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதில்லை. அந்த டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணமே நம்ம உள்ளுறுப்புகள் அனைத்தும் சீரான நிலையில் இயங்கி கொண்டிருந்தால்தான் நம்ம அரைச்சி சுவைச்சி நம்ம சாப்பிட்ற சாப்பாடை நம்ம உடல் உள்ளுறுப்புகள் நம்ம உடலுக்கேற்ற சக்தியாக மாற்றி அந்தந்த சக்தியை அங்கங்கே அவங்கவுங்க அப்சர்வ் பண்ணிப்பாங்க, எடுத்துப்பாங்க. மீதி கழிவுகளை நம்ம காலையில் மோஷன் மூலமாக வெளியேற்றுறோம், யூரின் மூலமாக வெளியேற்றுறோம். இந்த வேலை நடந்துக்கினே இருக்குங்க. இந்த வேலை தடையே கிடையாது, இது பாட்டுன்னு நடந்துக்கிட்டு இருக்கும். இவங்களோட வேலையை, நம்ம உள்ளுறுப்புகள் வேலையே அவங்கவுங்க அந்தந்த வேலையை செய்கிறது தான். அவங்க கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸுன்றது எதுனா அவங்க வேலையை செய்கிறது தான் அவங்களுக்கு ரிலாக்ஸு. வேலை செய்யறது ரிலாக்ஸ் கிடையாது. அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே அவங்க வேலையை அவங்க செய்கிறதால தான். அப்போ அந்த சந்தோஷம்லாம் கெடுதே. ஏன்? தடைகளால், வயதாவதால் இல்லை, தடைகளால். அந்த தடைகளை அகற்றுவதற்காகத்தான் நாம் ஆசனங்கள் செய்கிறோம். அதனால் சின்ன வயசுலேருந்து வர பிரச்சனை வேறு, டைஜஷன் ப்ராப்ளம் அது வேறு. அது ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம் எந்த ஒரு இயற்கை மருந்துகளால், டைஜஷன் ப்ராப்ளம். ஆனால் அதே மருந்துகளால் நம்ம பெருசாக 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அது யூஸ் பண்ணி பாருங்கள், வராது. ஏன்னா இது உள்ளுறுப்புகள் உள்ள தடைகள், அது மேலோட்டம் உள்ள தடைகள். மேலோட்டமாக
அங்கே சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் சீரான நிலையில் இல்லை. இதுதான் வித்தியாசம். அதனால் வயதாவதால் கிடையாதுங்க, நம்ம வாழும் காலம் வரை நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்லாங்க. டைம் சாப்பிடணும், இந்த டைமுக்கு தான் சாப்பிடணும், அது சாப்பிட்டேன் தவறு கிடையாது. அப்போ டைமுக்கு சாப்பிட்றவங்க எல்லாருக்கும் நோய் இல்லாத இருக்கா பாருங்க. ஸோ டைம் சாப்பிட்றது தவறு கிடையாது. பசிக்குது பாருங்கள், அப்போ 100% உண்மையாக சாப்பிடணும். அப்போ தான் நம்ம உடல் உள்ளுறுப்புகள் தேவைகள் தேவை அப்படின்றது உணர்த்துது. அந்த உணர்த்தாத தேவைகள் எப்படி நம்ம உணர்றோம்? நம்ம டைமுக்கு கடமை அப்படி சாப்பிட்றோம். அப்போ அந்த உணரும் தன்மை உள்ளுறுப்புகள் இருக்கணும்னா உள்ளுறுப்புகள் வலிமையாக இருக்கணும். அப்போ வலிமையாக இருக்கணும்னா அவங்க தடைகள் இல்லாமல் அவங்களுக்கு தேவைகள் கிடைச்சிக்கின்னு இருந்தால் தான் வலிமையாக இருந்து நம்மளுக்கு உணர்த்துவாங்க, பசி உணர்வை ஏற்படுத்திக்கின்னே இருப்பாங்க. இது நம்ம வாழும் காலம் வரை எவ்வளோ வயசானாலும் அந்த உணரும் தன்மை இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே இந்த வயசான பிறகு இருக்குதா பாருங்கள்? இல்லை. ஏன் வயசாகிறது பிறகு அந்த உணரும் தன்மை இல்லை, பசி இல்லைன்னுவாங்க, சரியாக மோஷன் சரியாக போகலன்னுவாங்க. ஏன் இந்த பிரச்சனைகள்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். 6வது அறிவு நம்ம பயன்படுத்துகிறோம், அப்போ ஈஸியாக தெளிவாக தெரியும். அப்போது திங்க் பண்ண தடைகள் எதனால் நம்ம சொல்லியிருக்கோம்? தூசிகள், கிருமிகள். சுவாசித்தால் தான் வாழ முடியும். அப்போ அதெல்லாம் நம்ம உடலுக்குள்ளே போய் சேர்ந்துருது. அதை எடுக்கணும். அதுக்கு தான் பராமரிப்பு. அந்த பராமரிப்பு எதுன்னு தெரியுங்களா? கட்டாயமாக உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வாட்டியும் பார்க்குறீங்க. சார் நான் இப்போ ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நான் சொல்கிறதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் பலன் கிடைக்கலைன்னா 100% பலன் கிடைக்கும் ஒழுங்காக பண்ணால். அதாவது சீரான நிலையில் அதை கடைபிடிச்சா பலன் கிடைக்கும். பலன் கிடைக்கலன்னா அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள், அது கிடையவே கிடையாது. 100% உங்களுக்கு பலன் கிடைக்கும். சரி, எவ்வளோ நாட்கள் இந்த பலன் கிடைக்கும்? நம்ம உடல் நல்லா, அதாவது இளமையாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறது எப்படி? இப்போ நான் பராமரிக்கலை ஒரு நாள், இப்போ நான் பராமரிக்கிறேன், அப்போ எவ்வளோ நாளில் முடியும் அப்படின்ற கேள்விகள் எழலாம். ஒன்றும் இல்லைங்க, 1 மாதம் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுங்கள், 10% உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். என்னடா 1 மாதத்துக்கு 10% தானா? யோசிக்கலாம். இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்கள் டைம் உங்கள் உடல் உறுப்புகளை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, வேறு யாருக்கும் இல்லை. அந்த 1 மாதத்தில் 10% ஏன்னா உங்களுக்கு ஒரு 50 வயசு 60 வயசுனா இவ்வளோ வருஷமாக உங்கள் உடலை நீங்கள் பராமரிக்கவே இல்லை. அப்போ எவ்வளோ கழிவுகள் உங்கள் உடலில் இருக்கும், அதை நீக்க வேணாமா? அப்போ அதை நீக்கிறதுக்கு ஒரு 10% நீக்கிறது 1 மாதத்தில் முடியும், 3 மந்த்ஸில் 50% முடியும். கண்டினியூஸாக பண்ணால், கண்டினியூஸாக ஒரு நாள் முழுசும் இல்லை, ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் அது போதும். ஸோ கண்டினியூஸாக வேணாம், அதாவது ஒரு நாள் ஃபுல்லும் இல்லை, அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு. இதுவே ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு பாருங்கள் 50%, 6 மந்த் கழிச்சு பாருங்கள் 100%. 6 மாதம் பண்ணுங்கள். அப்புறம் 6 மாதம் பண்ண விட்டுலாமா அப்படின்னு கேட்குறீங்க. சரிங்க, இன்றைக்கி சாப்பிட்றீங்க, மத்தியானம் சாப்பிட்றீங்க, காலையில் சாப்பிட்றீங்க, நைட் சாப்பிட்றீங்க. சரி, இன்றைக்கி சாப்பிட்டு 3 வேளை, நாளைக்கு வேணாம் விட்டுடலாமே அப்படின்னு விட்டுறீங்களா? இல்லையே. ஏன்னா நம்ம சக்தி குறையுது, நம்மளுக்கு பசி இருக்குது. அதே தாங்க, நம்மளுக்கு பசி இருக்குது இல்லைங்க, அந்த பசி உணர்வை ஏற்படுத்துவது உள்ளுறுப்புகள் பலம். அப்போ அதை வலிமையாக இருக்கணும். அந்த வலிமையை கொடுப்பது தடைகளை எடுத்தால் தான் அது வலிமை கொடுக்கும். அந்த தடைகளை எடுத்துறது டெய்லி நம்ம ஆசனங்கள் பண்ணோமா இல்லையா? அப்போ நம்ம எப்படி சாப்பிட்றோமோ தூங்குகிறோமோ அதே போல் பராமரிக்கிறதுக்கு நேரத்தை தினமும் ஒதுக்குங்க. ஒரு அரை மணி நேரம் போதுங்க. அரை மணி நேரம் ஒதுக்கி பாருங்கள், 100% உங்களுக்கு 6 மாதத்தில் உங்கள் உடல் இளமையாகிடும். உங்களோட உணர்வுகள் இளமையாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் அன்பு, பாசம், நேசம், இன்பம் நிரந்தரமாக இருக்கும். வயதாவதால் குடும்பத்தில் யாரும் ஒதுக்குவதில்லை. உள்ளுறுப்புகள் வலிமை குறைவதால் அந்த உள்ளுறுப்புகளின் தாக்கங்களினால் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள், நாம் செய்யும் செயல்கள் அனைத்தையும் நம் குடும்பத்தினர் அனைவரையும் பாதித்து அவர்கள் நம்மை அதாவது நம்மை அவர்கள் ஒதுக்க மாட்டாங்க, நாமளே அதனால் ஒதுங்கி விடுவோம். அது தேவைங்களா? நம்ம குடும்பங்க, ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத்தில் நம்ம லைக் பண்ண வைக்கிறோம். அப்போ அதில் நம்ம குடும்பம் லைக் பண்ணணும்னா என்ன செய்யணும்? நாம் உடலை பராமரித்தா அது நடக்கும், சாத்தியம். இது இயற்கையில் நடந்துக்கினே இருக்குங்க, நேச்சுரல். நம்ம உடல் நல்லா இருந்தால் பேச்சு நல்லதாக வரும், தூய்மையானதாக வரும், செயல்கள் தூய்மையானதாக வரும். உடல் உள்ளுறுப்புகள் வலிமை குறைஞ்சால் தேவையில்லாததான். இதெல்லாம் இப்போ இவ்வளோ நாள் நடந்துன்னு இருக்குது. இதுலேருந்து நம்ம வெளியே வந்துடணும். நம்ம எல்லாமே ஒரு புனிதமான மனித பிரிவு எடுத்திருக்கோம். நம்ம எல்லாமே ஒரு சொந்தங்கள்ங்க. அப்போது நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, இளமையாக, ஒரு இன்றைக்கி பார்க்குற மாதிரி ஒரு 30-40 வருஷம் கழிச்சியும் இதே இளமை இருந்ததுன்னா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் எங்களுக்கு.
அது உங்களால் மட்டும்தான் முடியும். உங்களோட இளமையை உங்களால் மட்டும்தான் காத்து நிற்க முடியும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து அன்பு, பாசம், நேசம், அமிர்தத்தை உங்களால் மட்டும்தான் அது நிரந்தரப்படுத்த முடியும். உங்கள் குடும்பத்தில் அமிர்தத்தை. அப்போது உங்கள் உடலை கொஞ்சம் பராமரிங்க. அதுக்காக நேரத்தை கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக வயதாவதால் உள்ளுறுப்புகள் வலிமை குறைவதில்லை. நாம் நம் உடல் உள்ளுறுப்புகளை பராமரிக்காததால் உள்ளுறுப்புகள் வலிமை குறைந்து நோய்கள். இதை நல்லா மூளையில் பதிய வச்சுருங்க. அதுமாரி முதுமை என்பது முற்றும் உணர்ந்த தன்மை, முடியாத தன்மை அல்ல. அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? அரைத்து சுவைத்து உண்ணும் உணவு, ஆழ்ந்த சுவாசம், தினசரி ஆசனங்கள், தியானம், நடைப்பயிற்சி, 5 ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 5 ஃபாலோ பண்ணுங்கள். 100% முதுமையிலும் இளமை. முதுமை என்பது முற்றும் உணர்ந்த தன்மையிலும் இளமையாக. வயதானாலும் நம்மளுக்கு உறுதியை நிலையாக நம்மால் மட்டும் நிரந்தரப்படுத்த முடியும். வணக்கம். அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம்.